வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. தயவுசெய்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ப்ளீஸ். என் மனசில் ரொம்ப நாளாக ஒரு வலி உறுத்திட்டு இருக்கேன். அந்த வலியை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்து உங்கள் மனசுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் தோணுச்சுன்னா மட்டும் இந்த வீடியோவை நம்ம விஜய் அண்ணா கண்ணில் படுற மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜென்ரேஷன் லைஃப்பையே மாற்ற போகிறோம். மாற்றலாமா? ரெடியா? ப்ளீஸ் பண்ணுங்களேன். என்னென்னு கேட்குறீங்க, சொல்கிறேன். உங்களுக்கு வீடு இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, கரெக்டு தானே? ஆனால் நான் ரொம்ப நாளாக சில பேர் பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்கு வீடே இல்லைங்க. ரோட்டில் படுத்திருக்காங்க, தண்ணியில் படுத்திருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். கை குழந்த நம்ம மழை வரப்போ தண்ணியில் படுத்துக்கிட்டு அந்த குழந்தை மூஞ்சில் முச்சிட்டு இருந்துச்சுங்க. அந்த குழந்தை கத்துற சவுண்டு இன்னும் காதில் கேட்குது. அவங்க யாருன்னு கேட்குறீங்களா? ரோகிணி தியேட்டருக்கு எதில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜு கீழே நீங்கள் நைட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 30 குடும்பத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீடு இல்லை. எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இப்போ கத்திப்பாறை கீழே அவ்வளோ கடை கட்டியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இந்த பிரிட்ஜு கீழே சின்ன சின்ன வீடு கட்டி கொடுத்தா கூட அவங்க சந்தோஷமாக வாழுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், ஏம்மா நீ எல்லாம் ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறப்ப அந்த குழந்தை சொன்னிச்சு, இங்கே இருக்கிறவங்க யாருமே எங்களை ஸ்கூல் படிக்க வைக்க மாட்டுறாங்கண்ணா, எங்களை போய் பிச்சை கேட்க சொல்கிறாங்க, ஆனால் படிக்க வைக்க யாருமே ரெடியாக இல்லைண்ணா, எங்களுக்கும் உங்களை மாதிரி வாழணும், உங்களை மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், ஏன்னா மழை தண்ணியெலாம் வந்தால் எங்களுக்கு கொசு கடிக்குது, எங்களால் இருக்க முடியலன்னா அந்த குழந்தை அழுகிறது சவுண்டு இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டு இருக்குங்க. அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், எப்படின்னா அவங்க லைஃப் நம்மளால் மாற்ற முடிஞ்சால் மாற்றியே ஆகணும்னு. இப்போ நம்ம விஜய் அண்ணன் சிஎம்மாக இருக்கார். அவர் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். இவங்கள மாதிரி பல குடும்பம் வீடு இல்லாமல் ரோட்டில் படுத்திருக்காங்க, கை குழந்தைங்க படுத்துருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் ரோட்டில் எத்தனை பேர் படுத்திருக்காங்க. ஒரே ஒரு ஆசை தான், நம்மளை மாதிரி அவங்களும் வாழணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவை நம்ம விஜய் அண்ணன் கண்ணில் பட வைக்க போகிறோம். விஜய் அண்ணன் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும். அவங்களுக்கு சின்ன சின்ன வீடு கட்டி கொடுத்து அந்த குழந்தைங்களை ஸ்கூல் படிக்க அமைச்சு விட்டு, வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு அறிவுரை சொல்லி ஒரு வேலையை அமைச்சு கொடுத்து அவங்க லைஃப்பை நம்ம லைஃப் மாதிரி மாற்றினா அவங்க லைஃப்பும் மாறும், நம்ம நாடும் மாறும். கரெக்டு தானே? நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க லைஃப் எல்லாமே மாறணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நம்ம விஜய் அண்ணன் கண்ணில் பட வைங்க ப்ளீஸ். ஏன்னா எனக்கு அந்த கை குழந்தைங்களாம் ரோட்டில் படுத்துறது எனக்கு பிடிக்கலைங்க. அந்த குழந்தைங்க படிக்கணும், சேஃப்டியாக இருக்கணும், நம்மளை மாதிரி சொந்த வீட்டில் வாழணும். வாடகை வீட்டில் வாழ்ந்தால் கூட வீட்டில் வாழணும், ஆனால் ரோட்டில் வாழக்கூடாதுங்க. யார் கீழேயும் யாரும் அடிமையாக இருக்கக்கூடாது. முக்கியமாக பசிக்கு கஷ்டப்படவே கூடாது. அவங்க கை ஏந்தி சாப்பாடு வேணும்னு கேட்குறப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஒரு கை குழந்தை சாப்பாடு கெஞ்சுற நிலைமை நம்ம நாடு இருக்குன்னு அப்படி ஒரு எண்ணம் வருது. அதை நம்ம விஜய் நான் மாற்றுவார் நான் நம்புகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை நம்ம விஜய் கண்ணில் பட வைங்க. நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் கூட நீங்கள் நைட்டு போய் ரோகிணி தியேட்டர்